கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானமாக 1 கொரிந்தியர் 3:9 நீங்கள் தேவனுடைய மாளிகையாய் இருக்கிறீர்கள். இந்த உலகில் நாம் ஒவ்வொருவரும் வீடோ மாளிகையோ கட்டுவதற்கு முன்பு அஸ்திபாரம் மிகவும் முக்கியம். அந்த அஸ்திபாரம் எவ்வளவு திடனாய் இருக்கிறதோ அவ்வளவாக மேலே மாளிகை திடனாய் எழுப்ப முடியும். தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3:11 இயேசு கிறிஸ்துவால் நமக்கு திட அஸ்திபாரம் உண்டு. அந்த அஸ்திபாரத்தின் மேல் தேவ பிள்ளைகளாகிய நாம் பொன், வெள்ளி, கல், மரம், புல், வைக்கோல் இவைகளை கொண்டு நம்முடைய விசுவாச அளவின்படி கட்டுகிறோம். இப்படி கட்டப்பட்ட மாளிகையை பரிசோதிக்க தேவன் 3 விதமான பரிசோதனையை வைக்கிறார். முதலாவதாக, நாம் கட்டுகிற கட்டிடத்தை அக்கினி பரிசோதிக்கும். அந்த அக்கினியானது பொன்னை பரிசோதிக்க அது பரிசுத்தமாகிறது. வெள்ளியை பரிசோதிக்க அது விடுதலையை கொண்டு வருகிறது. கல்லை பரிசோதிக்க அது பிரகாசத்தை கொண்டு வருகிறது. ஆனால் மரத்தையோ புல்லையோ வைக்கோலையோ அக்கினி பரிசோதிக்கும் போது அது அழிந்து போகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக, நாம் கட்டுகிற கட்டிடத்தை பெருவெள்ளம் சோதிக்கும். பெருவெள்ளம் எதை குறிக்கிறது? கோபம், பாவம், திகில் என்கிற பெருவெள்ளம் பூமியில் தரையோடு தரையாக வந்து கட்டிடத்தில் மோதினால் அது உடைந்து போகும். அதுபோல உன் விசுவாச வாழ்வை சோதிக்க கோபம், பாவம், திகில் என்கிற பெருவெள்ளம் வந்தால் உன் விசுவாசம் என்கிற கட்டிடம் எப்படி நிற்கிறது? சிந்திப்பீர். மூன்றாவதாக, நாம் கட்டுகிற கட்டிடத்தை நிலநடுக்கம் சோதிக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேலின் விசுவாச வாழ்க்கையிலே அவனுடைய விசுவாச கட்டிடத்தை சோதிக்க சிங்கக்கெபி என்கிற நிலநடுக்கம் வந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு அக்கினி சூளை என்கிற நிலநடுக்கம் வந்தது. யோபு என்கிற பக்தனுக்கு பொருள் சேதம், உயிர் சேதம் என்கிற நிலநடுக்கம் வந்தது. இப்படிப்பட்ட நிலநடுக்கம் வந்தால் உன் விசுவாச கட்டிடம் எப்படி உள்ளது? அக்கினி, பெருவெள்ளம், நிலநடுக்கம் சோதித்தால் இயேசு என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்ட உன்னுடைய கட்டிடம் அசையாமல் இருந்தால் அதன் கூலியை நாம் பெறுவோம், ஆசீர்வாதத்தையும் பெறுவோம் என்று தேவன் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு தேவனுக்குள், தேவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, கல் இது போன்ற பொருட்களால் மாளிகையை கட்டி எழுப்ப தேவன் நம் விசுவாசத்தை பெருக செய்வாராக. சிந்திப்போம், செயல்படுவோம். God bless you.